ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்கிறத ரெப்படிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வார்த்தைக்கு இதானே அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஆமாம், இவ்வளோதான் அர்த்தம். ஆனால் இது நம்ம பிரெயினில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. எதெல்லாம் நம்ம லைஃப்பில் திரும்ப திரும்ப செய்கிறோமோ அது நம்ம லைஃபே பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதெல்லாமே ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருக்கீங்களோ அதில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பீங்க. இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் க்ரியேட் பண்ணுதா அப்படின்ற அந்த ஒரு ரியலைசேஷனோட. ரெப்படிஷன் கிரியேட்ஸ் ஆர் ஷேப்ஸ் ஐடென்டிட்டி. நம்ம யார் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தை ரெப்படிஷன் உருவாக்குது. எதை எல்லாத்தையும் என் லைஃப்பில் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேனோ அந்த ஒரு பர்சனாக தான் நான் மாறுறேன். ஓகே, நான் ரிப்பீட்டடாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ரிப்பீட்டடாக என்னோடய ஃபிட்னஸை நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜிம்முக்கு போகிறதோ இல்லை மூமெண்ட்லேயோ கான்ஷியஸாக நான் ரொம்ப ஆக்டிவான பர்சனாக அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஐடென்டிட்டி என்னவாக இருக்கும்? ஐ எம் சம் ஒன் ஹூ ஒர்க்ஸ் அவுட், ஐ எம் சம் ஒன் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் மை ஹெல்த் இன் அ வெரி சீரியஸ் வே. நான் ரொம்ப லைட்டாக அதை எடுத்துக்கிறது இல்லை, நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னோடய அடையாளமாக மாறுது. ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அகேன் அதுக்கு ரிலேட்டட் ஐடென்டிட்டி தான் நம்மளுக்கு வரும். நான் எப்போ பார்த்தாலும் விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எதையுமே லாஸ்ட் மினிட்ல தான் நான் செய்வேன், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அடையாளத்தை எனக்கு உருவாக்குது? ஐ எம் நாட் அ டிசிப்ளின்டு பர்சன். ஸோ அதுதான் என்னோடய ஐடென்டிட்டி. நேரம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு கவுச் பொட்டேட்டோ மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அடையாளத்தை உருவாக்குது? ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு கோ பேக் அண்ட் ரிஃப்ளெக்ட். லைஃப்பில் ஒரு நாளில் உங்களோட ரொட்டீனில் நீங்கள் எதை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ரெப்படிஷன் ரெடியூசஸ் மென்டல் எஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் ஓட்டுறது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு நிறைய எஃபர்ட் தேவை அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு. பட் அதையே நம்ம ரொம்ப பழகிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு மென்டல் எஃபர்ட் தேவைப்படுறது கிடையாது. கரெக்ட்? ஸோ நீங்கள் எதெல்லாத்தையும் ரிப்பீட்டடாக செய்கிறீங்களோ போக 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 அந்த ஒரு காரியத்துக்கு மென்டல் எஃபர்ட் கம்மியாயிட்டே போகும். இப்போது டிரைவிங் அ காருன்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவான எக்ஸாம்பிள். பட் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை கூட நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். சம்திங் லைக் ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கே தெரியாமல். இன்ஃபேக்ட் இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அதை நம்ம பார்ப்போம். பட் உடனே ஃபோனை வைக்காமல் கை தானாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியோ இல்லை யூடியூப் ஓப்பன் பண்ணியோ ரீல்ஸ் பார்க்குறது, அது அகெயின் ஒரு 1/2 hour எடுக்கிறது, அந்த மாதிரியும் நடக்குதில்ல. சம்திங் தட் இஸ் பிகமிங் ஆட்டோமேட்டிக் நம்மளோட நாலேஜே இல்லாமல். ஸோ நம்ம லைஃப்பில் எதெல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருக்கோமோ நல்லதோ கெட்டதோ அது மென்டல் எஃபர்ட்டும் கம்மி பண்ணும் அண்ட் அதுவே நம்மளுக்கு ஒரு பழக்கமாகவும் மாறிடும். ரெப்படிஷன் சேஞ்சஸ் இமோஷன்ஸ். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நர்வஸ் ஆகிடுறீங்க, ரொம்ப படபடப்பு வந்துடுது, ஆங்ஸைட்டி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதே சுச்சுவேஷனை திரும்ப திரும்ப நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறீங்க அப்படின்னா நம்மளோட ஃபியர் லெவல்ஸும் அந்த ஆங்ஸைட்டி லெவல்ஸும் கிராஜுவலாக கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போது ஒருத்தவங்க ஸ்டேஜ் ஏறி பேசுகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. 1 or 2 times அவங்க ஸ்டேஜ் ஏறி பேசும்போது ரொம்ப நர்வஸ் ஆயிருக்காங்க. இப்போது அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப அவங்க தைரியமாக ஸ்டேஜ் ஏறி என்னானாலும் பரவாயில்ல, நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மேபி ஒரு 25 times அதே சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்கன்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியர் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இம்மீடியட்டாக ஒரு டெசிஷன் வராதிங்க, ரிப்பீட்டடாக அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க, ரிப்பீட்டடாக ஒரு ப்ரிப்ரேஷனோட ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. மேபி உங்களோட ஆங்ஸைட்டி லெவல்ஸ் அந்த ஃபியர் லெவல்ஸ் எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெப்படிஷன் இன்ஃப்ளூயன்சஸ் பிலீவ்ஸ். நம்ம எதை உறுதியாக நம்புகிறோம் அப்படின்றதையும் எதை திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம், எதை திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது.
இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் நீங்கள் பார்க்குற அந்த சோஷியல் மீடியாவில் ஏதாவது ப்ரொபகேண்டா, ஸோ எனிதிங், இந்த ஆட் கேம்பெயின்ஸ் இது எல்லாமே வந்து திரும்ப திரும்ப அவங்க வந்து நமக்கு ஒரு விஷயத்தை வந்து செல் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஐடியாலஜியை வந்து நம்ம கிட்ட திணிக்கிறதுக்கோ ஆர் அதை பற்றி நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ அதை ரிப்பீட்டடாக நம்ம கேட்கும் பொழுதோ இல்லை அதை பார்க்கும் பொழுது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், அதை நம்ப ஆரம்பிக்கிறோம். ஓகே, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லது ஆர் இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம நம்பி வாங்கலாம். இதை எப்படி நம்மளோட பர்சனல் க்ரோத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இன்னர் வாய்ஸ், நமக்குள்ள ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, அது என்ன மாதிரி வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கு, அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட இன்னர் வாய்ஸ் பாசிட்டிவான ஒரு டோனில் இருக்கா, நம்ம விளையாட்டுக்கு கூட நம்ம இன்சல்ட் பண்ணுறதோ, ஜோக்ஸ் பாஸ் பண்ணுறதோ, செல்ஃப் கிரிட்டிசிசம் இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் எதை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்கள் மைண்ட் உண்மைன்னு நம்புது. ரெப்படிஷன் பில்ஸ் மாஸ்டரி. எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் யாருனாலும் எடுத்துக்கோங்க. அவங்க டேலண்ட்டோ இல்லை ஒரு வாய்ப்பு இதை மட்டும் வச்சு பெரிய ஆளாக ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்களோட ட்ரைனிங் செஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுற ஹவர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கான்செப்ட் ரெப்படிஷன். அவங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேபி இதெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஓவர் த டைம் அவங்களோட எரர்ஸ் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அந்த சான்சஸ் எல்லாமே கம்மியாயிட்டே வரும். ஸோ நம்மளுமே எந்த ஒரு ஃபீல்டுலேயும் நம்ம எக்ஸ்பர்ட்டாக ஆகணும், நம்ம இதில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக அந்த ஒரு ப்ராக்டிஸ், அந்த ஒரு எஃபர்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ரெப்படிஷன் இம்ப்ரூவ்ஸ் யுவர் மெமரி. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். படிக்கிற பசங்க எல்லாருமே அதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் எதெல்லாத்தையும் நம்ம ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது இன்னுமே நம்ம மெமரியில் ஸ்ட்ராங்கராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியலை நீங்கள் திரும்ப போய் ரிவைஸ் பண்ணுறீங்க, திரும்ப போய் அதை ரீவிசிட் பண்ணுறீங்க, ஆர் ஒரு 2 வீக்ஸ் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆன் த ஃப்ளிப் சைட் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரீவிசிட்டே பண்ணலை அப்படின்னா அந்த மெமரி கொஞ்சம் ஃபேடடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ யூ வில் ஹாவ் அ பெட்டர் மெமரி. இன் கன்க்ளூஷன் நான் சொல்ல நினைக்கிறது, எதை நம்ம வாழ்க்கையில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குமோ அது எல்லாமே ஒரு ஓட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எது வேணுமோ அதை தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும் லைஃப்பில். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதை ரிப்பீட் பண்ணணும். பட் நான் கண்டினியூஸாக டைம் வேஸ்ட் பண்ணுறதை நான் லைஃப்பில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்ற அவுட்கம்மை நான் மேட்ச் பண்ணவே முடியாது. ரெண்டுமே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ நீங்கள் தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆர் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஸ்ட்ரெங்தன் ஆகும். அது ரிலேட்டடான இமோஷன்ஸ் தான் நம்ம மைண்டில் ஸ்ட்ரெங்தன் ஆகும். தொடர்ந்து நான் டிசிப்ளின்டான ஒரு பர்சனாக மாறணும், அதுக்கு ரிலேட்டடான முயற்சிகளை எடுக்க நான் ரிப்பீட்டடாக எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த டிசிப்ளின்டு பர்சனாக நான் மாறிடுவேன். அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் என் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் கிராட்டிடியூட் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். லைஃப்பில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்றதை நான் கவனித்து அதை பாராட்ட கற்றுக்கிறேன் ஆர் அதை நான் ரிப்பீட்டடாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன்னா அதுக்கு சம்மந்தமான மேலும் நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம எதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்குது, அதுதான் நடந்துட்டும் இருக்குது. ஸோ ரெப்பிட்டேஷன்ன்றது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க, கான்ஷியஸாக இருங்க. நம்ம எதை ரிப்பீட் பண்ணுறோன்றதுல நம்ம கொஞ்சம் கவனத்தோடு நம்ம இருக்கணும். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அண்ட் இது டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.